ரங்கநாதா, இப்படி அமைதியா உட்கார்ந்துருந்தா எப்படிடா? அங்க எல்லாரும் நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எந்த பதிலும் சொல்லாம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறியாடா? என்னடா பண்ண போற? அப்பா தெரியாதான்ப்பா, நானும் மூச்சிட்டு இருக்கிறேன். ஐயோ என்னமோ இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாலும் சொன்னேன். இப்ப ஒன்னு நினைக்கும் போது என்ன பண்ண போறேன்னு நினைச்சாலே அப்படியே தலை வெடிக்கிற மாதிரி இருக்குதுப்பா. இப்ப நாம நிச்சயதார்த்தத்துக்கு எப்படி அங்க போறது? போனா என்ன நடக்கும்? ஐயோ இந்த கடவுள்கிட்ட சம்மதம் கேட்டுதான் நாம இதை ஓகே சொன்னோம். அப்படி இருக்கும் போது நமக்கு எந்த ஒரு வழியும் கிடைக்காம இருக்குது. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அப்பா நீ ஏதாவது சொல்லலாம்ப்பா. ரங்கநாதா, என்கிட்ட கேட்ட நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீ தாண்டா ஏதோ முடிவு பண்ணணும். அப்பா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவோமா? ரங்கநாதா, என்னடா பதில் சொல்ற நீ? அதுக்கு எதுக்குடா இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிக்கணும், இப்ப நிறுத்தணும்? ஏதாவது விவசாயோட பேசு ரங்கநாதா. அப்பா எனக்கு என்ன பதில் சொல்றது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே எனக்கு புரியலப்பா. நீங்களும் சொல்லுங்க, நானும் சொல்ல மாட்டேங்க. இல்லைன்னா அந்த நிச்சயதார்த்தத்துக்கு நான் போகாம இங்கே இருந்துருவோமா? அது எப்படி ரங்கநாதா முடியும்? நீ பையனோட அப்பா, நீ போய் தாண்டா ஆவணும். என்னதான்ப்பா அப்புறம் பண்றது? ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியாம மொழி பிதுங்கிட்டு இருக்கிறேன்ப்பா நானு. ரங்கநாதா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. அத வேணா செஞ்சு பாப்போம் ரங்கநாதா. நானு மயக்கம் போட்டு விழுந்துடுறேன்டா. நீ என்ன ஆச்சுபத்திரிக்கு இட்டுன்னு போற மாதிரி இட்டுன்னு போயிட்டு அங்கேயே நாம இருந்துருவோண்டா. நிச்சயதார்த்தத்தை உன் பொண்டாட்டி காமாட்சியோட அண்ணன் இருக்கிறான்ல, அவன் செஞ்சு முடிச்சிருவான். நாம அங்க போகவே வேணாம் ரங்கநாதா. அப்பா நல்ல ஐடியா, பரவாயில்லையே, நல்ல ஐடியா கொடுத்துருக்குப்பா. இதே மாதிரி நம்ம செஞ்சிருவோமா? சரி இதான் சரியான வழி. நீ மயக்க போட்டு விழுற மாதிரி வீடு, நான் உன்னை ஆஸ்பத்திரிக்கு கிட்டுன்னு போறேன். இவங்களை எல்லாரையும் அங்கே வீட்டுக்கு போக சொல்லிவிடும் நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு. நம்ம ஹாஸ்பிட்டலே இருந்துட்டு அந்த என் மச்சான் இருக்கானே, அவனும் அவன் சம்சாரமும் அங்கே தட்டு மாற்றி நிச்சயதார்த்தம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துருவாங்க. நம்ம போக வேணாம்ப்பா, சரியா? சரி ரங்கநாதா, இதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. வரட்டும், யாராவது வந்ததுக்கு அப்புறம் நான் மயக்கம் போட்டு விழுற மாதிரி விழுந்துற ரங்கநாதா. இங்க பாரு, என்ன மாப்பிள்ள நீங்க சம்மந்தி எல்லாரும் அங்க நிச்சயதார்த்த கிளம்பின்னு இருக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் இங்க சாவகாசமா உட்காந்து பேசின்னு இருக்கிறீங்க. கிளம்பலையா நீங்க? அத்த கிளம்பிட்டீங்களா? நீங்க கிளம்பிட்டீங்கன்னா நாங்க கிளம்புற மாதிரிதான். நீங்க தான் கிளம்புறதுக்குலாம் லேட் ஆகும். நான் கிளம்புறதுலாம் டக்குன்னு கிளம்பிடுவோம். அத்த காமாட்சி கிளம்பிட்டாரா? எல்லாரும் கிளம்பியாச்சா? எல்லாரும் கிளம்பியாச்சு மாப்பிள்ள. நீங்க தான் உட்காந்து பேசின்னு இருக்கிறீங்க. வாங்க கிளம்புங்க, வாங்க. நல்ல நேரம் போறதுக்குள்ள கிளம்புவோம், வாங்க. சரி, இதான் சரியான நேரம், விழுந்துருவோம். ஐயோ சமந்தி, ஐயோ அப்பா, என்னாச்சுப்பா உனக்கு? ஐயோ அப்பா எந்திரி அப்பா. சமந்தி, ஐயோ சமந்திக்கு என்னாச்சு? இல்லையா ஏமாப்ல என்ன ஏன் ஊன்ட்டாரு? என்னாச்சு? ஐயோ சமந்தி, ஐயோ மாமாக்கு என்னாச்சு? என்னகாச்சு? மாமா ஏன் விழுந்துட்டாரு? ஐயோ என்னகாச்சு? காமாட்சி என்ன ஆச்சுன்னு தெரியல. காமாட்சி பேசிட்டே தான் இருந்தோம் நாங்க. என்னாச்சு திடீர்னு விழுந்துட்டாரு. சரி ஒரு ஆட்டோ பிடி காமாட்சி, நான் ஆஸ்பத்திரி கொண்டு போறேன் அப்பாவை. சரிங்க, போயிட்டு ஆட்டோ பிடிக்கிறேன். ஐயோ மாமாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நல்லா தானே இருந்தாரு. இன்னைக்கு கிளம்புற நேரம் அதுவுமா இப்படி ஆயிப்போச்சு. அங்க வேற எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னு காணலையானு. மாமாக்கு வேற என்ன ஆச்சு தெரிஞ்சா தானே கிளம்ப முடியும். ஐயோ, ஒரு நல்ல காரியம் தொடங்கும் போதா இப்படி ஆவறது. ஐயோ, இதுவே ஒரு தடங்கல் மாதிரி இருக்குதே. ஐயோ என்ன பண்றது? ஏன் காமாச்சு கூட யாரு போய்க்கிறா? ஒரு போன் அடிச்சு கேளாம், என்னாச்சு ஏதாச்சுன்னு. என்ன போன் அடிக்கிறது? போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துக்கணும். போன் அடிக்கிறோம் சொன்னோம். சூர்யாவும் தான் கூட போயிருக்கிறான். ஒரு போனே காணலையே.
நிச்சயதார்த்தம் இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? சரஸ்வதி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலான்னு நினைக்கிறேன் நான். இன்னொரு நாள் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு. காமாட்சி, அவசரப்படாத காமாட்சி, இரு. என்ன ஏதுன்னு பார்த்துன்னு ஒன்றும் இல்லைன்னா நம்ம போகலாம்ல. அவசரப்படாத இரு. நேரம் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரு நானே ஃபோன் அடிச்சு என்னன்னு கேட்குறேன். ஹலோ சூர்யா, என்னடாச்சு? டாக்டர் ஏதோ சொன்னாங்களா? எங்கே இருக்கீங்க? அப்போ உங்கள் தாத்தாவுக்கு என்ன ஆச்சா? மாமா, யாரும் பயப்பட தேவையில்ல மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சாதாரண மயக்கம் தானா? அதனால அப்பா என்ன சொல்லிட்டாரு, என்ன கிளம்பி அங்கே நான் வண்டியிலே அங்கே வந்துடுறேன் மாமா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் கிளம்பி அங்கே வந்துடுங்க பூமாரி வீட்டுக்கு, சரியா? டேய் சூர்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லையாடா? அப்பாடா, இப்போ தாண்டா சந்தோஷமா இருக்குது. இங்கே எல்லாருக்கும் இடி விழுந்த மாதிரி ஆகிப்போச்சு. எல்லாம் கிளம்பி அப்படியே உட்காந்து கிடக்குறோம் நாங்கள். சரிடா, சரி நீ அங்கே போயிடு, நாங்கள் பின்னாடியே வரோம் என்ன? சரி மாமா, சரி ஃபோனை வச்சிடறேன். அப்போ அண்ணே, சூர்யா என்ன சொன்னா? இது பிரச்சனை இல்லையாமா? தங்கச்சி, நான் தான் சொன்னல, எதுவும் ஆகாது. நாம கிளம்பலாம் வா, நேரம் ஆகிட்டே இருக்குது. அங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாதான். சூர்யா வந்து அப்படியே வண்டியில் கிளம்பி அங்கே வந்துடுறோம் நான் வீட்டுக்கு. நாம் கிளம்பி எல்லாரும் போயிடலாம் வா, காரில் கிளம்பியே போயிடலாம் வா. இது மச்சான் என்ன பண்ணுறாரோ என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு அவர் பின்னாடியே வராராம். என்ன நான் போவோம் வா. அப்புறம் என்ன, வாங்க கிளம்புவோம். அதானே, நாம குமார கடவுள் நம்ம கைவிட்டுருவாரா என்ன? நல்ல காரியம் தொடங்கும் போது என்னடா இது அபசகணும்னு பார்த்தா பரவாயில்ல. சரி வாங்க கிளம்பலாம். நீங்க எனக்கு அந்நியா வருவீங்கன்னு நினைச்சேன். இப்ப வேற வீட்டுக்கு போறீங்க. அதை நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்குது. சந்தியா, அதுக்காக என்ன பண்ண முடியும்? என்னென்ன நடக்கணும்னு இருக்குதோ அதுதான் நடக்கும் சந்தியா. விடு, இதுல என்ன இருக்கு? நான் வேற வீட்டுக்கு போனாலும் இங்க அப்பப்போ வருவேன், பாப்பேன், எல்லாம் பழகிட்டு தானே இருக்க போறோம். என்ன ஆச்சு இப்ப? நானா இரவா? நானு சொந்தக்காரி தானே நானும். அதுக்கு இல்ல, நீங்க வந்தீங்கன்னா நல்லபடியா பேசுவீங்க, போவீங்க, பழகுவீங்க, ஜாலியா இருக்கும். இப்ப அந்த ரம்யான்றவங்க வந்தா எப்படி இருக்குன்னு தெரியல. அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் சந்தியா, தெரியாம தான் கேக்குற. நீ என்ன இங்கே இருக்க போற? நீ வேற வீட்டுக்கு வாழ தானே போற. இங்கே இருக்கிற மாதிரி தான் யார் வந்தா உனக்கு என்ன? விட்டு தள்ளு. ஏன் நீ அந்த சூர்யா அவரு நல்லபடியா பேசுறாரா உங்ககிட்ட? நல்லா நடந்து பாரு கல்யாணத்துக்கு அப்புறமும். நல்லபடியா தான் பேசுறாரு சந்தியா, நல்லா தான் பழகுறாரு. அதெல்லாம் எதுவும் பிரச்சனை. அவர்கிட்ட எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்ல, ஜாலியாவே பேசுறாரு. உங்க அண்ணா இருக்கால, அதான் மாமா சரவண, அவரை மாதிரி தான் இருக்கிறாரு அவரும். அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. வாழப்போறவன் நான் போய் பாத்துக்கிறேன். விடு. ஏன் நீ இந்த கோலை நேற்று நைட்டு தூங்கும் போது நீங்க வச்சுட்டு படுத்துருந்தீங்கன்னா காலைல நேரம் ஆக செக்கச்செவன்னு செவந்து இருக்குல்ல. இப்ப வைக்கிறீங்க, இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல அங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துருவாங்களே, அதுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா தெரியாதே. அதுவா சந்தியா, நேற்று நைட்டே வச்சிருக்கலாம். எனக்கு அப்ப இதை பத்தி எதுவும் யோசனை இல்லை. அதுக்கப்புறம் தான் காலையில தான் ஐயோ கோணு வச்சிருந்தா நல்லா இருக்குமே கையெல்லாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் ஓடி போயிட்டு வாங்கிட்டு வந்து சரி உன்னை வைக்க சொல்றேன் நானு. விடு, இப்போ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வச்சிருந்தனா அப்படியே அது செவுந்துரும். அதுக்கப்புறம் கை கழுவிட வேண்டியதான். அவங்க வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் சந்தியா. எனக்கு கோணு வச்சு விடுங்க. உனக்கு கோணு வச்சு விடணுமா வித்தியா? சரி இரு, முதல்ல கல்யாணம் ஆக போற பொண்ணுக்கு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா உனக்கு வைக்கிறேன். உனக்கு என்ன அவசரம்? இரு. ஆமா சந்தியா, இது எனக்கு வச்சதுக்கு அப்புறம் மீந்து இருந்தா மீதி இருக்கிறத வித்யாவுக்கு வச்சு விடு. அவ கை நல்லா அழகா இருக்கட்டும். ஏன் சந்தியா, அடுத்து என்ன? உனக்கு தான் கல்யாணம் ஏற்பாடு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து உனக்கு தான் கல்யாணம் பேச்சு ஆரம்பிக்க போறாங்களாம், அத்தை சொன்னாங்க. அப்புறம் நீ கல்யாணம் பண்ண போற. நம்ம லவ் பண்ற விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. இவங்க மாப்பிள்ளை ஏதாவது அது இதுன்னு பார்த்து கிடக்க போறாங்க. இவங்க பாக்குறதுக்கு முன்னாடியே சொல்லிடணும், இந்த மாதிரி பணக்கார வீட்டு பையனை லவ் பண்ற அப்படின்னு சொன்னா அம்மா எப்படியும் ஒத்துக்கும். சரி அண்ணியோட கல்யாணம் முடியட்டும், அடுத்து நம்ம கல்யாணம் தான். என்ன சந்தியா, ஆள் எனக்கத்தே காணா? என்ன உன்னதான் கேக்குறேன். என்ன மௌனமா இருக்கிறியே? மனசுக்குள்ளேயே ஏதோ ஓடுற மாதிரி தெரியுது. ஏன் சந்தியா, உண்மையை சொல்லு, யாரையாவது லவ் பண்றியா? ஐயோ, அண்ணி கரெக்டா கேக்குறாங்களே. ஐயோ எப்படி ஐயோ என்ன பதில் சொல்றது? இப்ப எனக்கு வேற பதிலே வர மாட்டேது. ஆட நீங்க வேற நீ லவ்வா? எங்க நான் எங்க லவ் பண்றேன்? அதெல்லாம் எதுவும் இல்ல. நீ சந்தியா உண்மையை சொல்லு, நீ இல்லைன்னு சொல்லும் போதே இருக்குதுன்றது எனக்கு விளங்குது. போய் தானே சொல்ற? நீ லவ் பண்றதானே எனக்கு தெரியும். நீ அப்பப்ப தெரியாம போயிட்டு போன் பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன்.
தூரமா இருந்து நான் பார்த்துருக்குறேன். ஆனா கிட்டக்கெல்லாம் நீ என்ன பேசுற யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுது. ஆனா யாருக்கும் தெரியாம போயிட்டு போன் பேசுவல, அப்ப நான் பார்த்துருக்குறேன். என்கிட்டயே போய் சொல்ற பத்தியா? நானா? நான் எப்ப நீ பேசுறேன்? சும்மா ஏதாவது வீட்டுல டவர் கிடைக்கலையே தூரமா போயிட்டு பேசிருப்பேன். நீங்க வேற நீங்களா எதுவும் நினைச்சுக்காதீங்க. நீ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என் ஃப்ரெண்டு கிட்ட தான் போன் பேசுவேன் நானு. லவ்லாம் எதுவும் இல்ல. நீ ஏய் சந்தியா, இதான வேணாம் சொல்றது? சத்தியம் பண்ண பக்கம் நீ லவ் பண்ணலன்னு எனக்கு தெரியும். யார் யாரு லவ் பண்றா, அவங்கவுங்க யார் யாரு எங்கெங்க போய் நின்று பேசுறா, அதுக்கு என்னென்ன அர்த்தம்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் சந்தியா. என்ன உனக்கு முன்ன பிறந்தவ நானு, எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கேன் நீ? நானும் காலேஜ்லாம் படிச்சிருக்கேன். சொல்லு, சத்தியம் பண்ண பக்கம் நீ லவ் பண்ணலன்னு? சரி, இதுக்கு மேல மறைக்க முடியாது. எப்படி அதான் வீட்டுல சொல்ல தானே போறோம் நம்ம லவ் பண்றோம் அப்படின்னு. சரி, முதல்ல அண்ணிக்கிட்ட சொல்லுவோம் என்ன? சரி சொல்லுவோம். அண்ணி அண்ணி, அது வந்து ஆமா அண்ணி, நானே சக்தி வேலுன்ற ஒரு பையன் லவ் பண்றேன் அண்ணி. அடி பாவி, நான் கூட சும்மா தாண்டி உங்ககிட்ட போட்டு வாங்கினேன். ஆனா பரவாயில்லையே, உண்மையை சொல்லிட்டியே. யார் அந்த பையன்? என்ன ஊரு? எப்பல இருந்து இந்த காதல் லவ் ஓடிட்டு இருக்குது? அண்ணி அண்ணி, நீங்க இதுக்கு மேல எதுவும் கேள்வி கேட்காதீங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க திரும்ப திரும்ப கேட்டதுனாலதான் இதை கூட சொன்ன நானு. இந்த விவரம் இப்போது கேட்காதீங்க, நான் அப்புறமா சொல்றேன். நீ என்ன அவன் பெரிய பணக்கார விட்டு பையன் நீ, அது மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லுவேன். இதுக்கு மேல ஊரு பேரு எதுவுமே கேட்காதீங்க. நாங்க வந்து ஒரு 2 வருஷமா லவ் பண்றோம் நீ, அவ்வளவுதான். இதை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. என்ன உங்ககிட்ட மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நானா வீட்டுல இருக்கவங்ககிட்ட சொல்ற வரைக்கும் நீங்க எதுவுமே இதை பத்தி பேசக்கூடாது, சரியா? சரி சந்தியா, நான் சொல்ல மாட்டேன். நீ எல்லாத்தையும் சொல்லு, அப்பதானே அப்புறம் பாதி சொல்லிட்டு பாதி மறைக்கிறேன். அவங்க ஊரு என்ன ஊரு, அவங்க அப்பா அம்மா யாரு, என்ன விவரம், எல்லாத்தையும் சொல்லு என்கிட்ட, அப்புறம் மறைக்கிறேன். இதுக்கு மேல நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட கேட்பீங்க, நானும் எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்க முடியாது சொல்லிடுவேன். அதுதான் நான் போறேன். உங்களுக்கு கோணு வச்சாச்சு, இதுக்கு மேல நீங்க போயிட்டு அதுக்கப்புறம் கழுவிக்குங்க. நான் போறேன். ஏய் சந்தியா, நில்லு சந்தியா, சொல்லிட்டு போ எல்லாத்தையும். ஏன் ஓடுற? நில்லு. சித்தி, அத்தை எனக்கு கோணம் வைக்காமலே போயிட்டாங்க. எனக்கு நீங்க வச்சு விடுறீங்களா? சரி வித்யா, நான் வச்சு விடுறேன். என் கை காஞ்சதுக்கு அப்புறம் நான் கழுவிட்டு உனக்கு வச்சு விடுறேன்னா? சரிங்க சித்தி. அம்மா, அண்ணன் எங்கம்மா போச்சு? ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுமா, அங்க வேற எல்லாரும் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, சீக்கிரம் போகணுமா. அண்ணன் எங்க போச்சு? அவனா காமாச்சி, இந்த கார் புக் பண்ணாம போல, அந்த கால் டாக்ஸியா? அது புக் பண்ண அவன் அட்ரஸ் தெரியாம அங்கேயும் போய் கிடக்குறான் போல, அதான் போன காலையில வச்சுக்கினே அட்ரஸ் சொல்றதுக்காக போய்க்கிறான். நம்ம தெரு முனைக்கு போய் அங்க நிக்கிறான். கார் வந்தோடனே அங்க இருந்து இட்டு வர எல்லாரும் ஏறிக்கலான்னு அங்க போய்க்கிறான் காமாச்சி. அவன் காமாச்சி எத்தனை பவுனு, என்ன சீசனை கேட்கலான்னு இருக்கிறீங்க? அண்ணி, அதெல்லாம் எதுவுமே கேட்க போறதில்ல. நீ அவங்க என்ன போகணும்னு விருப்பம் வர்றாங்களோ அதை போட்டோம். எத்தனை பவுன் வேணாலும் போட்டோம். பவுன் போடலனாலே எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. என் பையன் சம்பாதிக்கிறான், நாங்க பாத்துக்கு போறோம். எங்களுக்கு அந்த பூமாரி எங்க வீட்டு மருமவெல்லாம் வந்தா மட்டும் போதா நீ. நாங்க எதுவுமே கேட்க போறதில்ல. என்ன போகணும்னு கேட்டா கூட உங்க இஷ்டம் சொல்ல போறா நீ. இது என்ன கதையா இருக்குது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட எத்தனை பவுன் வேணும், என்னென்ன செய்யணும், இதெல்லாம் கேட்கணுமே. நீ என்ன காமாச்சு இப்படி இருக்கிற? ஊர் உலகத்துல நடக்கிற விஷயம் தானே இது. ஆமா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். எல்லா வீட்லயும் இந்த மாதிரி கேக்குறாங்க தான். எங்களுக்கு விருப்பம் இல்ல, எங்களுக்கு போதும். அவங்க எவ்வளவு போகணும்னு நினைக்கிறாங்களோ போட்டோம். பூமாரி எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா சரிதான் அண்ணி. அதுக்குள்ள காமாச்சி சும்மா ஒரு பேச்சுக்கு கேளு. 20 பவுன் போடுங்க, 15 பவுன் போடுங்க, அப்படி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேளுன்னு சொல்றேன் நானு. உங்க இஷ்டம் சொன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க தலைக்கு மேல ஏறி உட்காந்துப்பாங்க. நான் அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோ காமாச்சி, புரிஞ்சுக்கோ. அண்ணி, அவங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாம பேசுறீங்க அண்ணி. எல்லாரும் தங்கமானவங்க. அந்த பூமாரி மட்டும் இல்ல, பூமாரியோட அம்மாவா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், அவங்க அப்பாவா இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க, நல்லபடியா பேசுறாங்க. நாம ஏன் அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க நாம ஏன் கேட்டுக்கிட்டு? அவங்க செய்யறத கண்டிப்பா செய்யாமலாம் போக மாட்டாங்க அண்ணி. அவங்க செய்யறத செய்யதான் போறாங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன், இதுக்கு மேல உன்னோட இஷ்டம் காமாச்சி. சரி, உன்னோட புள்ளியாச்சு, உன் மருமவளாச்சு, இதுக்கு மேல எனக்கு என்ன? கோமதியா, நீ விடு. காமாச்சி இஷ்டம். அவ என்ன கேட்கணும்னு நினைக்கிறாளோ, எது சொல்லணும்னு நினைக்கிறாளோ அவ சொல்லிட்டு போட்ட விடு. அவன் பையன் கல்யாணத்தை அவ பண்றா. அவ
என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அவன் முடிவு பண்ணிக்க போறா. விடு கோமதி, நீ எதுவும் சொல்லாத. நான் என்ன சொல்ல போற அத்தை? நான் எதுவும் சொல்லல. அதுதான் நான் ஓ இஷ்டம் சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் என்ன, விடுங்க அத்தை. என்னம்மா தங்கச்சி, கிளம்பலாமா? கார் வந்துருச்சு, கார் வந்துருச்சு. கார் வந்துருச்சாடா? கிளம்பலாம் கிளம்பலாம். என்ன எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா? அதான் மறந்துட்டீங்களா? அப்புறம் இதை வச்சுட்டு அதை வச்சுட்டு எதுவும் சொல்லக்கூடாது. ஏதாலும் நான் எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. ஏதாவது விட்டீங்கன்னா எடுத்துக்கங்க சீக்கிரம். ஐயோ, நிச்சயதார்த்த புடவை எடுக்கலையே. என்னங்க, அந்த நிச்சயதார்த்த புடவை வாங்கினாலும் ஒரு கட்டப்பைய, அந்த கட்டப்பைய வீட்டிலே வச்சுட்டேங்க. என்னது நிச்சயதார்த்த புடவை வீட்டில் வச்சுட்டியா? என்ன கோமதி நீ எப்படி இருக்கிற? சரி இருங்க, நீங்க கார்ல ஏறுங்க. அந்த கார் வருது, அதுல ஏறி உட்காருங்க. நான் போயிட்டு புடவை எடுத்துன்னு வரேன். ஏன் கோமதி, முக்கியமான பொருளை வச்சுட்டு வந்திருக்கிறீங்க? என்ன இது போ. ஏற்கனவே ஒரு தடங்கள்லாம் இன்னும் ஒரு தடங்கள் பண்ற. நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான முக்கியமான பொருள் நிச்சயதார்த்த புடவை, அதை வச்சுட்டு வந்துக்கிறேன். ஏன் நீ சரி, நீங்க தான் நிச்சயதார்த்த புடவை வாங்கினீங்க. சரி, நீங்க எடுத்துட்டு வருவீங்க நான் பார்த்தேன். நீங்க வச்சுட்டு வந்துட்டீங்களா? சரி வாங்க கார்ல ஏறுவோம். அண்ணன் எடுத்துட்டு வருவாப்ல.